90s கிட்ஸ் என்ன ஆனாங்க சார்? ஓரளவுக்கு எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? 23 வயசு 24 வயசுல கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கே ஆயிடுது. 36 வயசுல தேடிட்டு இருக்கிறவங்கள இருக்கிறாங்க. கல்யாணம் வந்து அது ஒரு மேஜிக். அது கூடிய எல்லாத்தையுமே நாங்க சொல்றது, நீ 10 கண்டிஷன் வச்சிருக்கா முதல்ல இருந்தே இந்த கண்டிஷனை விட்டுட்டு கல்யாணத்தை நோக்கி பிரயாணம். சில பேர் கண்டிஷனோட தான் வாழுறாங்க. 2000 ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய பசங்களோட இப்பதான் வந்து கல்யாணத்தை பத்தி திங்க் பண்ணக்கூடிய டைமே தவிர இவங்க எல்லாமே 26ல இருந்து 30ல தான் கல்யாணத்துக்கு வராங்க. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுன்ற அந்த முதல் பொய்யே இந்த சம்பளத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு பின்னால பிரச்சனை வருமா? இந்த காலத்துல பொய்ங்கிறது சொல்லவே முடியாது. அவங்க வேலை பார்க்குற இடத்துல ஹெச்ஆர்கிட்ட போய் இந்த பையனோட ஸ்லிப்பை கொடுன்னா கொடுத்துட போறாங்க. பெண் என்ன சொல்றேன்னா, நான் 50,000 சம்பாதிக்கிறேன்னா அவன் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய படிச்சிருந்தா கொஞ்சம் திமிரா இருக்கும், உன் பேச்ச கேட்க மாட்டாங்க, பொண்ணு உன்னை விட படிச்சிருக்கடான்ற மாதிரி. சில பேருக்கு கல்வியே வந்து வரப்பிரசாதமாகும், சில பேருக்கு அதே ஹெட் வெயிட்டாகவும் மாறுது. இந்த அரேஞ்ச் மேரேஜ்னு வரும்போது எந்த அளவுக்கு இந்த நகைக்கான டிமாண்டா இருக்கட்டும், வரதட்சணைக்கான டிமாண்டா இருக்கட்டும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்ல முடியுமா? பெண்கள் வீட்டில் இன்னும் நகை போடு, இன்னும் வர கார் வாங்கி கொடு, இதெல்லாம் இப்போ டிமாண்டே கிடையவே கிடையாது. அது மாதிரி கேட்குறவங்களுக்கு பெண்ணு கிடையாது. அதை எழுதி வச்சுக்கணும். ஆனா உங்களுடைய பாயிண்ட் எப்படி சார்? வீட்டோட மாப்பிள்ளையா போறது எந்த அளவுக்கு ஒரு சரியான தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. நான் இதை கட் பண்ணி நீங்க ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் பதில் சொல்ற காரணம் என்னன்னா, தப்பே கிடையாது. அதிகமா இப்போ கல்யாண மாலைக்கு வர்றது ஆண்களா பெண்களான்னு ஒரு ரேஷியோ எடுத்தா நீங்க என்ன சொல்வீங்க? 60% ஆண்கள், 40% பெண்கள். பையன் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும், ஆனா பார்க்க கொஞ்சம் சுமாரான பொண்ணாங்க. பொண்ணு வந்து ரொம்ப பேரழகா இருப்பாங்க, ஆனா பையன் கொஞ்சம் சுமாரா இருக்கும். அது எப்பவுமே இந்த ப்ராபபிலிட்டி இப்படிதான் ஒர்க் ஆகுமா? இது நீங்க சொல்ற காம்பினேஷன்ல வந்து பழைய காலத்துல ஆச்சு. இந்த காலத்துல வந்து பசங்க தெளிவா இருக்கிறாங்க. சரி, இன்னொரு பக்கம் சொல்ல போனா என்ன அவங்க செலக்ட் பண்றாங்களோ அது அவனோட மனசுல உள்ள நல்ல விஷயங்கள் அவளுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ முகத்தை பார்க்க மாட்டான். இல்லை அவளோட அன்பு ரொம்ப பிடிச்சிருக்கும், அப்போ முகம் அவன் கண்ணுக்கே தெரியாது. அப்படிதான் இருக்குமே தவிர. சார் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ரெசியூம்ல எப்படி கல்யாண மாலையில பூ ஒரு பேரு அவங்க சொல்லிட்டு சாதி தடை இல்லை, இதுவும் அப்படியே காதுல ஒழிச்சுட்டே இருக்கு. இப்ப எந்த அளவுக்கு இந்த காஸ்ட் விஷயம் வந்து அதிகமா பாக்குறாங்களா, இல்ல கொஞ்சம் லிபரல் பரம்பரையா நம்பிட்டு இருக்கிற விஷயங்களை அது அப்படியே தகர்த்து எறிகிற அளவு எங்களோட யோசனைகள் கிடையாது. அதே சமயம் சுத்தி உள்ளவங்களோ ஜோதிடக்காரங்களோ அவங்களோ இவங்களோ என்ன வேணா சொல்லட்டும், முடிவை நம்ம தான் எடுக்கணும். ஹலோ சார், வணக்கம். வணக்கம். எப்பவுமே ஒரு பாசிட்டிவிட்டியோட இன்னொரு அடையாளமா கல்யாண மாலை மோகன் சார் அவரை பாக்குறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் திருமணங்கள் 25 வருடத்துக்கு மேலாக வெற்றிகரமா ஒரு ஷோனா அது கண்டிப்பா நீங்களா தான் இருக்கும். ஒரு சேனல், ஒரு ஆங்கர், அது எப்பவுமே நீங்க தான். ஒன்னு மாதிரி யங்ஸ்டர்ஸ் கிட்டே இருந்து அந்த வாழ்த்து வாங்குறது வந்து எனக்கு ஒரு பாக்கியம். அது நன்றி நன்றி சார். சோ இந்த 2025 எதனால இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல்னா, இவ்வளவு நாளா என்ன சொல்லிருந்தாங்க எல்லாருமே, அந்த சொல்லுவாங்கல்ல இளமை ஊஞ்சல் ஆடுகிறதுன்ற மாதிரி மனசுல 2K கிட்ஸ் பண்ணாங்க. இப்பதான் பிறந்த 2000த்துல தான்ப்பா பிறந்தன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே இப்ப 25 வயசு ஆக போகுது. அவங்களை யாரும் நம்ம பயம்லாம் காட்ட போறது இல்லை. பட் இருந்தாலும் எல்லாம் சொல்லுவாங்களே ஒரு 25க்கு மேல வந்து அந்த பொறுப்பு அதிகமாகும், திருமண வயசு வந்துருச்சுப்பா, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த 25ன்னு வருடும் போது. சோ இத்தனை காலமா 90s கிட்ஸ் கவலை எல்லாம் பட்டுட்டு இருந்தோம். இப்ப அடுத்த 2K கிட்ஸ்க்கும் எப்பப்பா கல்யாணம்ன்ற மாதிரி எல்லாம் பேச்சு வருது. இவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கல்யாண கலை வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமா. சோ இந்த 2K கிட்ஸ் பத்தி பேசுறதுக்கு இது ஜெனரலைஸ் பண்ண முடியாது. சரி, 23 வயசு 24 வயசுல கல்யாணத்துக்கு வந்து அவங்களுக்கே ஆயிடுது. 36 வயசுல தேடிட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக் மேட்டர் இல்லை. கல்யாணம் வந்து சொல்ல போனா அது ஒரு மேஜிக். அது அமைஞ்சவனுக்கு சரியா அமைஞ்சிடுது, அமையாதவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். இதுதான் ப்ராப்ளமா இருக்கு சொல்ல. அதனால நம்ம இத அசர்டைன் பண்ணி சரி இப்படிதான் இவ்வளவு பேருக்கு இந்த ஏஜ்ல ஆகல, அது மாதிரி கணக்குலாம் இல்லை ஆக்சுவலா. அது மாதிரி கணக்குகள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஆவரேஜா கணக்கெடுக்கப்பட்டதே தவிர ரியாலிட்டி கிடையாது ஆக்சுவலா. இது மாதிரி 36 வயசுல இல்ல 35 வயசுல கல்யாணம் ஆகாதவன் இத்தனை 1000 பேர் காத்துட்டு இருக்கான் அப்படின்லாம் கிடையவே கிடையாது ஆக்சுவலா. அந்தந்த ஆளுக்கு அந்தந்த யோகியதைக்கு அந்தந்த படிப்புக்கு அந்தந்த சம்பளத்துக்கு எந்த பெண் வரணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு இந்த தண்டவாளத்துல சேர்ற ரயில் மாதிரி வந்து சேர்ந்துடுது, கரெக்டா சேருது. அதனால காத்துட்டு இருக்கிறவங்க காத்துட்டு இருக்கிறதுக்கு வந்து பெரும்பாலான காரணங்கள் வந்து அவங்களோட முடிவெடுக்க தெரியாத தன்மையா இருக்கும். இல்லைன்னா தடை போடுற பெற்றோரா இருக்கலாம், இல்லைன்னா தடைகள் சொல்லக்கூடிய ஜோசியர்களா இருக்கலாம். இது மாதிரி சில விஷயங்கள்ல தான் அங்க வந்து லேட் ஆகுதே தவிர நார்மலா தடைங்கிறது வந்து நாமளா நினைச்சாலோடய அந்த தடை வந்து நம்மளை நோக்கி வரதில்லை. ஆனா
நடக்கிறவன் தானா தடுக்கிட்டான்னா வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சார் இப்போ எக்ஸாக்டா நீங்க சொல்ற மாதிரி ஒரு 36 வயசு ஒருத்தர் கல்யாணம் ஆகலைன்னு வைங்க, ஆனா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவே பெண் தேடிட்டு இருக்காங்க. ஒரு 31 வயசுல இருந்து பெண் தேடிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆயிடும்னா, முதல்ல வந்து ஏகப்பட்ட நிபந்தனைகள் போட்டிருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா நிபந்தனையும் விலக்கி இருப்பாரு. ஒரு கட்டத்துல எப்படி சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு பொண்ணு கிடைச்சா போதும்பா, எனக்கு செட் ஆகலனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கோவக்கார எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குணாவசியம் எதுவுமே தேவையில்ல, இப்போதைக்கு எனக்கு ஒரு பொண்ணு தேவை. காரணம் இந்த சொசைட்டி ப்ரெஷர். இது சரியான ஒரு முடிவா சார்? நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முடிவில் வந்து எங்கள்கிட்ட வந்து பர்சனலாக பேசக்கூடிய எல்லாத்தையுமே நாங்கள் சொல்றது, நீ 10 கண்டிஷன் வச்சிருக்கிறேன்னா முதல்ல இருந்தே இந்த கண்டிஷனை விட்டுட்டு கல்யாணத்தை நோக்கி பிரயாணம் பண்ணு சரி அப்படின்னு சொல்றோம். அதுதான் நடக்குது. அதான் சில பேர் கண்டிஷனோட தான் வாழுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் கிடைக்குதே தவிர சக்சஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது பெண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சொல்றேன். என்ன நிறைய பிடிவாதங்கள் இருக்கு. பிடிவாதங்கள் இல்லாத பெண்ணோ பையனோ கிடையாது. ஏன்னா அவங்க நிறைய படிக்கிறாங்க, அறிவு வளருதே தவிர அவங்களுக்கு ஆற்றல் வளரல. நிறைய அவங்களோட பிஸ்னஸோ இல்லை அவங்களோட தொழிலையோ பெரிய பெரிய சக்ஸஸ் பண்ணுறாங்க. சின்ன விஷயம், அந்த லைஃபுங்கிறது ஒரு சின்ன விஷயம், அதை சக்ஸஸ் பண்ண தெரியாமல் மாட்டிக்கிறாங்கங்கிறது ஒரு உண்மை அது. ஆனால் சில இடங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்குது. அது கல்யாண மாலையாக கூட இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய நல்ல ஆட்களாக கூட இருக்கலாம், இல்லைன்னா குடும்பத்தில் உள்ள ஆட்களாக கூட இருக்கலாம். அப்போ இதுக்கு மேலே லேட் பண்ணால் கல்யாணம் ஆகிறதுல கஷ்டம் வரும், ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு அவனுக்கு ஒரு எச்சரிக்கை வரும்போது அப்போ வந்து டக்குன்னு முழிச்சுக்கிறான், இல்லை டக்குன்னு முழிச்சுக்கிறாங்க, பெண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும். இப்போ வந்து பெண்கள் ரொம்ப சர்வசாதாரணமா மணமகனோட அட்லீஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்கணும். மாப்பிள்ளை வீட்டு சைடும் 70,000 இருந்தாலும் அதை ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு 1 லட்சம் தான் கொடுக்குறாங்க நிறைய பேர். இந்த எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு சரியானதா இருக்கு? ஏன்னா நிறைய பேர் இதனாலே பயப்படுறாங்க, இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் பண்றாங்க. அதனால அந்த ஆரம்பத்திலேயே 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுன்ற அந்த முதல் பொய்யே இந்த சம்பளத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு அப்ப எழுதிட்டா கூட அதுக்கப்புறம் அது பின்னால பிரச்சனை வருமா? இல்ல இந்த எக்ஸ்பெக்டேஷன் சரியா, இல்ல ஆப்போசிட்ல இருக்கவங்க அதை எக்ஸ்ட்ரா போடுறது சரியா? நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நடந்துட்டு தான் இருக்குல்ல. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்துல பொய்ங்கிறது சொல்லவே முடியாது. சரி, அவன் வேலை பார்க்குற இடத்துல ஹெச்ஆர்கிட்ட போய் இந்த பையனோட ஸ்லிப்பை கொடுன்னா கொடுத்துட போறாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் மேஜிக் பண்ணவே முடியாது. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த பெண்ணோ ஆணோ சரி, நான் 50,000 சம்பாதிக்கிறேன், நீ 50,000 சம்பாதிக்கிற, 2 பேருமா சேர்த்து வருஷத்துல 12 lakhs நம்மளோட வருமானம், இதை வச்சு நம்ம பிரமாதமா குடும்பம் நடத்த முடியும்னு ஒரு தீர்மானம் வருது இருக்கு பாருங்க, அதுதான் ரேரா இருக்கு. பெண் என்ன சொல்றேன்னா, நான் 50,000 சம்பாதிக்கிறேன்னா அவன் 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போடுறாங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதை கண்டிஷன் சொல்றதை விட அவங்களோட கன்சர்ன்னு சொல்லணும். அவங்க வந்து நாளைக்கு 2 குழந்தைங்க ஏற்படும் போது அவங்களுக்கான ஸ்கூல் ஃபீஸு, இல்லைன்னா அப்பா அம்மாவை பார்த்துக்கூடிய செலவுகள், தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து குறைச்ச சம்பளத்தில் பாசிபிளா இல்லையோ அப்படின்னு கூட அவங்க வந்து அதை பற்றி கவலைப்படலாம். அதனால பெண்கள் கேட்கறது எல்லாத்தையுமே நியாயம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பெண்கள் கேட்கறது நிறைய விஷயங்கள் நியாயம்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கும் போது குறைச்ச சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அவனுக்குன்னு ஒரு பாதை ஓப்பன் ஆகும், கல்யாணம் ஆகிடும். எதுவுமே வந்து எந்த பாதையும் வந்து 1 வே இல்லை, எல்லாமே 2 வே தான். நான் சொல்ற 2 வே வந்து கணவனும் மனைவியும். அருமையா சொன்னீங்க. இப்ப இருக்க காலகட்டத்துல இந்த 80, 90 முடிஞ்சு இந்த 2K கிட்ஸ், இந்த 2000க்கு அப்புறம் பிறந்தவர்கள் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் திருமணங்கள்லாம் ஏகப்பட்ட மனங்களை நீங்க படிச்சிருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு மாறுபட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அது கல்வி அவங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தெளிவு. சரி, பெண்ணுக்கோ ஆணுக்கோ கல்வி வந்து மிகப்பெரிய தெளிவு. வாழ்க்கையை நோக்கி அவங்க பயணம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த தெளிவு வந்து இந்த கல்வி மூலமா கிடைச்சிருக்கு. அந்த இடத்துல வந்து சில பேருக்கு கல்வியே வந்து வரப்பிரசாதமாகும், சில பேருக்கு அதே ஹெட்வைட்டாகவும் மாறுது. ஏன்னா இந்த ஹெட்வைட்டா மாறின இடங்கள்ல மாத்திரம் கல்யாணங்கள் முடிவு பண்றது, திருமணம் முடிவு பண்றது, வாழ்க்கையை முடிவு பண்றது எல்லாத்தையுமே வந்து தடைகள் இருக்கு. தன்னை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை உள்ள கல்வியும் அந்த அவங்களோட வாழ்க்கை முறையும் வந்து டெஃபினட்டா திருமணத்துல வந்து ஒரு பெரிய சக்சஸை கொடுக்குது. 2000 ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய பசங்களோட இப்பதான் வந்து கல்யாணத்தை பத்தி திங்க் பண்ணக்கூடிய டைமே தவிர இவங்க எல்லாமே 26ல இருந்து 30ல தான் கல்யாணத்துக்கு வராங்க. இப்ப வந்து 25 தான் ஆயிருக்கு. ஏன்னா நாங்களே இப்போ கல்யாண மாலை எடுத்தீங்கன்னா கூட நாங்க வந்து இப்பதான் இந்த கல்யாணத்துக்கு தயாராயிட்டு இருக்கிற ஒரு பெண்ணோ பையனோ அந்த மாதிரி லெவல்ல தான் நாங்க இருக்கோம். அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது எப்போ வருதுன்னா, தெளிவான மனநிலையோட ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணும்போது, கல்வியா இருக்கட்டும், பொருளாதாரமா இருக்கட்டும், பிஸ்னஸா இருக்கட்டும்,
அதுக்கப்புறம் வாழ்க்கையா இருக்கட்டும், எதா இருந்தாலும், அதாவது உங்களை உணரக்கூடிய விஷயம்தான் உங்களுக்கு தெளிவை கொடுக்குதே தவிர குழப்பங்கள் உங்களுக்கு தெளிவை கொடுக்கவே கொடுக்காது. சரி சரி. நிறைய படிச்சிருந்தா கொஞ்சம் திமிரா இருக்கும், உன் பேச்ச கேட்க மாட்டாங்க, பொண்ணு உன்னை விட படிச்சிருக்கடான்ற மாதிரி அந்த சுத்தி இருந்து பேம்பரிங் தான் ரொம்ப மோசமான விஷயமா இருக்கும். 50-50 தான். அது மாதிரி ஒரு கால் குறைச்சி படிச்ச பையன் அவனோட இன்டெலிஜென்ட் வேர்டை வச்சு அந்த பெண்ணை டெஃபினட்டா எடுத்துட முடியும். ஒரு பிஜி படிச்சிருந்தாலும் என்ன படிச்சிருந்தாலும் அவனோட புத்திசாலித்தனத்தால் அந்த பெண்ணை இருத்துட முடியும் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசர்வேஷன் இருக்குதான் இருக்கு. பெண்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமோ கொஞ்சம் தன்னை, அதாவது என் பெண்ணை விட குறைச்சி படிச்சவங்களை எடுக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஈகோ ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அது சில இடங்கள்ல நியாயம், பல இடங்கள்ல நியாயமே கிடையாது. அது அவசியமே இல்லை. அன்பு தான் பிரதானமே தவிர மீதி எதுவுமே பிரதானம் இல்லைங்கிறது ப்ரூவன், எல்லா லைஃப்ல ப்ரூவ் பண்ணப்பட்ட விஷயம் தான் அது. அதனால படிப்பு ரைட் ஒரு பேராமீட்டர், ஆனா அந்த படிப்பு மாத்திரமே எல்லாம் இல்லை. அந்த 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 டிஃபரன்ஸ் நாங்க பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க உங்ககிட்ட கூட ஒரு ஐடியாக்கெல்லாம் கரெக்டா சொல்ல போனா பெண்கள் வீட்டுல இன்னும் நகை போடு, இன்னும் வர கார் வாங்கி கொடு, இதெல்லாம் இப்ப டிமாண்டே கிடையவே கிடையாது. சரி, ரொம்ப கம்மி. அது மாதிரி கேட்கறவங்களுக்கு பெண்ணு கிடையாது, அதை எழுதி வச்சா. ஆனா ஒரு பெரிய சமாச்சாரம் என்னன்னா, சாதாரணமான குடும்பத்துல கூட ஒரு குழந்தை 2 குழந்தை தான் இருக்கு. ஒரு பெண், அவளுக்கு அந்த அந்த டோட்டலா அவன் லைஃப்ல என்ன ஏர்ன் பண்ணி அந்த குழந்தைக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கிறானோ அத்தனையே செலவு பண்றதுக்கு அந்த பெற்றோர் ரெடியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு கேட்டு அனாவசியமா பேரை கெடுத்துக்கணுங்கிறது தான் ஆப்போசிட்ல உள்ளது. எப்படியும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில கேட்காம விட்டுலான்னு நம்பிக்கையில இருக்கக்கூடிய பெற்றோர் இருக்கிறாங்க. கேட்டு பேரை கெடுத்துக்கக்கூடிய பெற்றோரையும் நம்ம பார்க்கிறோம், இல்லாமலாம் இல்லை என்ன. ஆனா ஒண்ணு, அவங்களுக்கு ரிஜெக்ஷன் தான் வருமே தவிர அக்செப்டன்ஸோ இல்ல அஃபெக்ஷனோ ரெண்டுமே அவங்களுக்கு மறுக்கப்படும். அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. உங்களுடைய பாயிண்ட் எப்படி சார்? வீட்டோட மாப்பிள்ளையா போறது எந்த அளவுக்கு ஒரு சரியான தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. நான் இதை கட் பண்ணி நீங்க இந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் பதில் சொன்ன காரணம் என்னன்னா, தப்பே கிடையாது. இந்த வசதிகள் அவன் ஒரு நல்ல பையனா அந்த ஃபேமிலியில போய் செட் ஆகும்போது அதை அவன் அனுபவிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அனுபவிக்கட்டும்ங்கிறது. இதுல மாற வேண்டியது யாரா இருக்கு? சில நேரங்கள்ல என்னோட மகன்ன்றதுல அம்மா பிடிவாதமா இருக்காங்க, என்னதான் இருந்தாலும் என் புருஷன்றதுல மனைவி பிடிவாதமா இருக்காங்க. நடுவில் ஆண்கள் தானே மாட்டிருக்காங்க. அவங்களுக்கு இது பல காலமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு.